எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து சிக்கன் வந்து 65 வந்து நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றி அதை வச்சு வந்து எப்படி வறுத்து எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கனை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். 1/4 கிலோ வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதை வந்து கடாயில் வந்து எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ஒரு டம்ளர் வந்து ஒரு 200 ml தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது விருதுநகர் ஆட்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த சிக்கன் துண்டுங்களெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே போடுங்க. போட்டுட்டு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கேஸ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுருங்க. தண்ணி ஃபுல்லும் வற்றி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் எடுத்து நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதை வந்து அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க திறந்து அதை மூடி வச்சுருங்க. அதை வந்து திறந்து எடுத்து இந்த மாதிரி கிண்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி பண்ணுங்கள். அடிக்கடி பண்ணிங்கன்னா அது தூளாகி உடஞ்சி போயிடும். அதனால் வந்து ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் கழித்து அந்த மாதிரி அதை மூடி வச்சு அதை திறந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து கிண்டி விடுங்க. கொஞ்சம் பொறுமையாக வந்து இது வந்து சமைக்க வேண்டியதாக இருக்கும். இது வந்து எண்ணெய் வந்து அது 2 டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக அந்த இதை செய்ய வேண்டியதாக இருக்கும். இதை மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. நன்றி. இப்போ வந்து பச்சை மொச்சப்பயிறு வஞ்சர மீன் கருவாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பச்சை மொச்சப்பயிறு வந்து ஒரு 1/4 கிலோ தோலை உரித்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு 20 வெங்காயம் கண்டோம் சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 பூண்டு எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் 2, ஒரு முருங்கைக்காய் எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க. கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு அந்த 10 சின்ன வெங்காயத்தை போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பூண்டு போட்டுட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டுருங்க. நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பச்சை மொச்சப்பயிறு அதில் போட்டுருங்க. புளி வந்து ஒரு எலுமிச்சை அளவு எடுத்து ஊற வச்சுட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதை மிக்சியில் எடுத்து போட்டுட்டு அந்த ஊற வச்ச தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடுங்க. அதில் போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த புளி வந்து இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை வந்து சுத்த வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 2 போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து புளியை எடுத்து அதில் ஊற்றிட்டு கேஸ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதை சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி காய்கறி எல்லாத்தையும் எடுத்து வெளியே எடுத்து வச்சு அமுக்கி பாருங்கள். நல்லா அமுங்குச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். இந்த வஞ்சர மீன் கருவாடை தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் போட்டு குழம்புல போட்டுருங்க. போட்டுட்டு கேஸ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. நன்றி.